வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நமது செய்தியாளர் திரு பிரசாத் அவர்களும் ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா அவர்களும் இணைந்து ஒரு சிறப்பான தகவலை தந்திருக்கிறார்கள். இப்பொழுது நீலகிரி மாவட்டம் முழுவதும் கடுமையான வெயில் கொளுத்தி வருகிறது. காடுகளெல்லாம் வறண்ட நிலைக்கு செல்லக்கூடிய நிலையாக இருந்து வருகிறது. சருகுகளெல்லாம் காய்ந்து இருக்கக்கூடிய நிலை ஒன்று இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கூடலூர் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் தொரப்பள்ளி அருகே மாக்குமூலா பகுதி உள்ளது. தொரப்பள்ளி அருகே மாக்குமூலா பகுதி உள்ளது. வனப்பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டதை வனப்பகுதி முழுவதும் எரிந்து வருவதாக அந்த பகுதியிலே இருந்த வன தகவலின் அடிப்படையில் நமது ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா, செய்தியாளர் பிரசாத் அவர்கள் நேரடியாக சென்று அந்த பகுதியை படம்பிடித்து நமது நகர்வள பகுதிக்கு தகவலையும் செய்தியையும் தந்திருக்கிறார். கூடலூர் மைசூர் தேசிய நெடுஞ்சாலை தொரப்பள்ளி அருகே உள்ள மாக்குமூலா பகுதியில் உள்ள வனப்பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டு வனப்பகுதி முழுவதும் எரிந்து வருகிறது என்றும், மேலும் இந்த வனப்பகுதி பரப்பளவில் பார்த்தால் ஓரளவுக்கு சிறிதாகவே இருக்கும் என்றும், ஒரு வனப்பகுதிக்கு ஆகும் காட்டுத்தீயினால் வனவிலங்குகள் பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும். அந்த பகுதியிலே வனவிலங்குகளுக்கு உயிர்களுக்கு ஆபத்தும் குடிநீரும் பல விபத்துகளும் ஏற்படும் என்றும், அந்த பகுதியிலே மக்களும் குடியிருந்து வருகிறார்கள். அந்த மக்கள் குடியிருக்கின்ற பகுதிகளில் குடியிருக்க வீடுகளுக்கும் மக்களுக்கும் இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும், இந்த தீயை அணைப்பதற்காக வனத்துறையும் அரசும் முயற்சித்து வருவதாகவும் நமது செய்தியாளர் பிரசாத் அவர்களும் ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா அவர்களும் இந்த செய்தியை தகவலை நமது நீலமலை தொலைக்காட்சி நகர்வள பகுதிக்கு தந்திருக்கிறார்கள். இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்னை எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து, நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.